அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அல் குர்ஆன் ஹதீஸ் 1. அல்லாஹு தஆலா வாஹி அறிவித்த ஒரே பெண்மணி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார். அல் குர்ஆன் அத்தியாயம் 28.7. நாம் மூசாவின் தாயாருக்கும் அவருக்கும், உன் குழந்தைக்கு பால் ஊட்டுவாயாக, அவர் மீது ஏது ஆபத்து வரும் என்று நீ பயப்பட்டானால் அவரை ஆற்றில் எறிந்துவிடு. அப்பால் அவருக்காக நீ பயப்படவும் வேண்டாம், துக்கப்படவும் வேண்டாம். நிச்சயமாக நாம் அவரை உன்னிடம் மீள வைப்போம், இன்னும் அவரை நாம் தூதர்களாகிய ஒருவராக வைப்போம் என்று அறிவித்தோம். ஹதீஸ் 2. அல்லாஹ் அல் குர்ஆனில் ஈமான் கொள்ளாதவர்களுக்கு உதாரணமாக கூறும் இரு பெண்கள் யார்? நூர் நபியின் மனைவி வாகிலா, லூத் நபியின் மனைவி வாலிஹா. நிராகரிப்பாளர்களுக்கு நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் அல்லாஹ் உதாரணமாக்கி வைக்கிறான். அவ்விருவரும் நம் அடியார்களில் உள்ள இரு நல்லடியார்களின் கீழே மனைவியர்களாக இருந்தனர். எனினும் அவ்விருவரும் தன் கணவர்களாக அவ்விருவருக்கும் மோசம் செய்தனர். எனவே தூதர்களாகிய அவ்விருவரும் தன் மனைவியாரனை அவ்விருவரை விட்டு அல்லாஹ்விடமிருந்து வேதனை தடுக்க இயலவில்லை. அவர்கள் மோசம் செய்ததன் காரணமாக அவர்களை நரக நெருப்பில் நுழைவர்களுடன் நீங்களும் நுழையுங்கள் என்று கூறப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. யூனுஸ் நபி எத்தனை நாட்கள் மீன் வயிற்றில் இருந்தனர்? 40 நாட்கள். அல் குர்ஆன் 37.142 அத்தியாயம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.